ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் கிரேவி பார்க்க போகிறோம். இது எப்படின்னா சப்பாத்திக்கெலாம் நல்ல சைடிஷாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வானல் வச்சாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துங்க. நான் ஒரு 4 வெங்காயம் பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமாக சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்தாக்கா கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ முந்திரி பயிறு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் வாசனைக்காக, 1 கிராம்பு. இப்போ லைட்டாக எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஒரு 3 பேர் கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பன்னீர் பட்டர். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் கடைசியாக. ரெடியா? ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா ரெடியா? பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.